ஓம் சாந்தி 28/1/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவத்தந்தை பிரம்மா தந்தையோட அவதரித்து நமக்காக ஆசிரியராகி பாடம் எடுக்க வந்திருக்கிறாங்க. நம்மலாம் இறைமானவர்கள். மிக கவனமாக ஆத்மா அபிமானி நிலையிலிருந்து இந்த முரளியை நம்ம கேட்கலாம். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, மதிப்புடன் தேர்ச்சி பெற வேண்டும் என்றால் ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே இருங்கள். பாபா சொல்கிறாரு, நேற்று கூட சொல்லியிருந்தார், மதிப்புடன் தேர்ச்சி பெறவங்க எப்படி இருப்பாங்கன்னா கர்மாதீத நிலையை அடைவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்போ நம்ம மதிப்புடன் தேர்ச்சி பெறணும்னா அப்போ ஸ்ரீமத் படி அடியிலும் நம்ம நடந்துக்கிட்டே இருக்கணுன்றார் பாபா. கெட்ட சகவாசம் மற்றும் மாயின் புயல்களிலிருந்து தங்களை காத்து கொள்ளுங்கள் சொல்லி பாபா சொல்கிறார். ஏன்னா இந்த மாயா தான் நம்மளை ஸ்ரீமத் படி நடக்க விடாமல் பண்ணிடுது. அதனால கெட்ட சகவாசத்துலேருந்து மாயாவோட புயல்லேருந்து உங்களை காத்துக்கங்கன்றாரு. கேள்வி: பாபா குழந்தைகளுக்கு என்ன சேவை செய்துள்ளார்? அதை குழந்தைகளும் கூட செய்ய வேண்டும். இப்போ பாபா நமக்கு என்ன சேவை செஞ்சிருக்கிறாரு அதை நம்ம கூட செய்யணும். பதில்: பாபா செல்ல குழந்தைகளே என்று சொல்லி வைரத்தை போல மாற்றுவதற்கான சேவை செய்துள்ளார். அதுபோல குழந்தைகளாகிய நாமும் கூட நம்முடைய இனிமையான சகோதரர்களை வைரத்தை போல மாற்ற வேண்டும். பாபா எப்படி நம்மளை வைரம் மாதிரி மாத்துறாரோ அது மாதிரி நம்ம கூட இருக்கிறவங்க, நம்மளுடைய இனிமையான சகோதரர்கள் எல்லாரும் நம்ம கூட இருக்கிறவங்களாம் இங்கே அவங்களுக்கும் நம்ம ஞானத்தை புரிய வச்சு வைரத்தை போல மாற்றணும். இதில் கஷ்டமான விஷயம் எதுவுமே இல்லை. இது நீங்கள் நினைக்கிற மாதிரி கஷ்டமான விஷயமே இல்லை. பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் வைரத்தை போல ஆகிருவீங்க என்று மட்டும் சொல்ல வேண்டும். அவங்களுக்கு சொல்லுங்க, இந்த மாதிரி ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பரமாத்மாவை பாபாவை நினைவு செய்யுங்க, தந்தைய நினைவு செஞ்சீங்கன்னா வைரத்தை போல ஆயிடுவீங்கன்ட்டு மட்டும் சொல்லுங்கன்றாரு. அடுத்த கேள்வி: பாபா தன்னுடைய குழந்தைகளுக்கு எந்த ஒரு கட்டளை இட்டுள்ளார்? பதில்: குழந்தைகளே, நீங்கள் உண்மையான வருமானத்தை ஈட்டுங்கள். உண்மையான வருமானம் இப்போ நம்ம பாபா கிட்ட இந்த படிச்சுட்டு இருக்கிறோம் இல்லையா, அந்த முரளி தான். இதுதான் உண்மையான வருமானம். உண்மையான வருமானத்தை இப்போ ஈட்டுங்க. நீங்கள் யாரிடம் கடன் வாங்குவதற்கு சட்டத்தில் இடமில்லை சொல்லிட்டாரு. நம்ம கடனே வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு பாபா. பாட்டு: இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் இருந்து பாட்டு ஓடுது. ஓம் சாந்தி. புதிய உலகத்திற்கு செல்லக்கூடிய இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு பாபா காலை வணக்கம் சொல்லி கொண்டிருக்கிறார். அப்போ நம்மளாம் புது சொர்க்கத்துக்கு போகக்கூடிய குழந்தைகளுக்கு இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு பாபா குட் மார்னிங் சொல்கிறாரு. நாம் இந்த உலகத்திலிருந்து தூரம் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை ஆன்மீக குழந்தைகள் இப்போ வரிசை கிரமமாக தெரிந்திருக்கிறாங்க. எங்கே போகிறோம்? நம்மளாம் எங்கே போகிறோம்? தூரமாக போகிறோம். இங்கேருந்து எங்கே போகிறோன்னா தங்களுடைய இனிமையான அமைதியான வீட்டிற்கு போகிறோன்ட்டு வரிசை கிரமமாக தான் தெரிஞ்சிருக்கிறாங்கன்றாரு. சாந்தி தாமம் தான் தூரத்தில் இருக்கிறது. அங்கிருந்து ஆத்மாக்களாகிய நாம் வருகின்றோம். அது மூலவதனம் என்று பெயர். அது ரொம்ப தூரத்தில் இருக்குல்ல, அது மூலவதனம் அதுக்கு பேர். இங்கே இது சாக்கார வதனம், ஸ்தூல வதனம் ஆகும் சொல்றாரு. அது ஆத்மாக்களாகிய நம்முடைய வீடு. அந்த வீட்டிற்கு பாபாவை தவிர வேற யாருமே அழைத்து செல்ல முடியாது. பரந்தாமம், முக்தி தாமம் இதெல்லாம் சொல்லுவாங்க. வீடு பேரை அடையணும், இதெல்லாம் நம்மளால முடியாது. இது கடவுளே படைச்ச கடவுளே நம்மளை கூப்பிட்டு போனாதான் வேற யாரும் நமக்கு வழிகாட்ட முடியாது. பிராமணர்களாகிய நீங்கள் அனைவரும் ஆன்மீக சேவை செய்து கொண்டிருக்கிறீங்க. இப்போ நம்ம பிகேஸ் எல்லாமே பிரம்மா மூலமாக தத்தெடுக்கப்பட்டவங்க எல்லாருமே இப்போ ஆன்மீக சேவை செஞ்சுட்டு இருக்கிறோம். யார் கற்றுக் கொடுத்தது? தூரமாக அழைத்து செல்லக்கூடிய பாபா ஆவார். இந்த சேவை யார் கற்றுக் கொடுத்ததுன்னா பாபா தான் நமக்கு கற்றுக் கொடுத்தாரு. தூரமாக அழைத்து செல்லக்கூடிய பாபா எவ்வளவு பேரை தூரமாக அழைத்து செல்வார்? எண்ணில் அடங்காதவர்களே அழைத்து செல்வார். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஆத்மாக்களை கடைசியா கூட்டிட்டு போறார். ஒரு வழிகாட்டியின் குழந்தைகளாகிய நீங்கள் அனைவரும் கூட வழிகாட்டிகள் ஆவீர்கள். நம்மளும் இன்ஸ்ட்ருமெண்ட் தான், நம்மளும் கருவி, நம்மளும் வழிகாட்டி தான். அவர் தான் ஒரே வழிகாட்டி, சத்குருவா வந்திருக்கிறாரு. அவரை மாதிரி நம்மளும் எல்லாரும் வழிகாட்டிகள்ன்றாரு. உங்களுடைய பேரும் கூட பாண்டவ சேனையாகும். நம்மளுடைய பேரே கூட பாண்டவ சேனை தான்ன்றாரு. மனாபவ, பாபாவை நினைவு செய்யுங்கள் என்ற குழந்தைகளாகிய நீங்களும் கூட ஒவ்வொருவருக்கும் சாந்தி தாமம் அழைத்து செல்வதற்கான யுக்தியை இப்போது கூறுகின்றீர்கள்ன்றாரு. இப்போ நம்மளும் போயிட்டு என்ன பண்றோம்? எல்லாருக்கும் பரந்தாமம் போறதுக்கான யுக்தியை நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். பாபா இந்த உலகத்திலிருந்து எங்கேயாவது தூரமாக அழைத்து செல்லுங்கள் என்று சொல்லவும் செய்கிறாங்க. இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, பாபா எங்களை இந்த உலகத்துலேருந்து எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்க அப்படின்ட்டு. புதிய உலகத்தில் இப்படி சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி சொர்க்கத்தில் யாரும் சொல்ல மாட்டாங்க.
எங்களை எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிருங்க. ஏன்னா அங்கே எல்லாம் சுகமாக ஜாலியாக இருக்கும்போது யார் சொல்லுவாங்க? இங்கே தான் துக்கமாக இருக்கிறதுனால நம்ம கடவுளை நோக்கி சொல்கிறோம். இங்கே ராவண ராஜ்யமாகும், இங்கே சுகமே இல்லை. எனவே இதுலேருந்து வெகு தூரம் அழைத்து செல்லுங்கள்ட்டு சொல்கிறாங்க. இதனுடைய பேரே துக்கதாமமாகும் சொல்லி பாபா சொல்கிறாரு. இப்போது பாபா உங்களுக்கு எந்த ஏமாற்றமும் அளிப்பதில்லை. நமக்கு ஏதாவது ஏமாற்றம் கொடுக்குற, நம்ம பக்தியில் வந்து ரொம்ப ஏமாந்து வந்தோம். பக்தி மார்க்கத்தில் பாபாவை தேடுவதற்காக நீங்கள் எவ்வளவு ஏமாற்றம் அடைகிறீர்கள். நான் மறைமுகமாக இருக்கின்றேன் என்று பாபா அவரே கூறுகின்றார். அவர் மறைஞ்சிக்கிறாரு. பக்தியிலேயே அவர் வந்து புள்ளியா இருக்காருன்னு நமக்கு தெரியாது. நம்ம எங்க இருக்கிறாரு அங்க இருக்கிறாருன்னு தேடி அலைஞ்சோம். அவர் மறைவா இருந்திருக்கிறாரு. என்னை இந்த கண்களின் மூலம் யாரும் பார்க்க முடியாது. பாபா சொல்றார், இந்த கண்ணால நம்மளால பார்க்க முடியாது. கிருஷ்ணருடைய கோயிலில் காலில் விழுந்து வணங்குவதற்காக ஒரு சிறு பலகையை வைக்கிறாங்க. இப்போ கிருஷ்ணன் கோயில்ல அவர் காலில் விழுந்து வணங்கிறதுக்காக பலகையெல்லாம் வைக்கிறாங்க. பாபா சொல்றாரு, நீங்க விழுந்து வணங்க, எனக்கு கால்களே இல்லைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. எனக்கு என்ன காலா இருக்குது, நீங்க விழுந்து வணங்கிறதுக்கு? எனக்கு உடம்பே இல்லைன்றாரு. நான் உங்களை செல்ல குழந்தைகளே என்று அழைக்கிறேன். இனிமையான சகோதரர்களே, பரலோகிய தந்தை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்கள் விகர்மங்கள் விநாசமாகும் என்று நீங்க கூட மற்றவங்களுக்கு சொல்றீங்கன்றாரு. அவ்வளவுதான், வேற எந்த கஷ்டமும் இல்லை அப்படின்னு சொல்லி புரிய வைங்க. அதாவது பரலோகிக தந்தையை நினைவு செஞ்சீங்கன்னா காட்ஃபாதரை உங்களுக்கு வந்து உங்க பாவம்லாம் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி மட்டும் சொல்லுங்க. வேற எந்த கஷ்டமும் இல்லைன்றாரு. எப்படி பாபா வைரத்தை போல மாத்துறாரோ அது போல குழந்தைகளும் கூட வைரத்தை போல மாத்துறாங்க. பாபா எப்படி நம்மளை மாத்துறாரோ நம்மளும் அவருக்கு உதவி செஞ்சு மற்றவங்களுக்கு நம்ம சேவை செய்கிறோம். மனிதர்களை வைரத்தை போல் எப்படி மாற்றுவது என்பதை தான் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ பாபா வந்து எப்படி அவங்கள மாத்துறது, இப்போ மனுஷங்க எப்படி இருக்கிறாங்க அவங்கள எப்படி மாத்துறதுன்றத நீங்க கத்துக்கணுன்றாரு. நாடகத்தின்படி கல்பத்திற்கு முன் போலவே ஒவ்வொரு கல்பத்திலும் சங்கமிகத்துல பாபா வந்து நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். இப்போ போன கல்பத்துல எப்படி இருந்ததோ அதே மாதிரிதான் ஒவ்வொரு கல்பத்திலையும் சங்கமயுக நேரத்துலதான் பாபா வந்து நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. பிறகு நாம் மற்றவங்களுக்கு போயிட்டு கற்றுக் கொடுக்கின்றோம் சொல்லி பாபா சொல்றாரு. பிறகு நம்ம வந்து பாபா சொல்லி கொடுக்கறத நம்ம மற்றவங்களுக்கு போய் சொல்லி கொடுக்குறோம். பாபா வைரத்தை போல மாற்றி கொண்டிருக்கிறார். பாபா நம்மளை எல்லாரையும் இப்போ வைரம் மாதிரி மாத்திட்டு இருக்கிறாரு. கோஜர்களின் அந்தப்புற பணியாளர்கள் குரு ஆதங்காவை தங்கம் வெள்ளி வைரத்தினால் எடை போட்டார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அதாவது அந்த ஒரு குரு இருந்தாராம், குரு ஆகாங்கான்னு. அவருடைய அந்தப்புற பணியாளர்கள் வந்து அவரை வந்து தங்கம் வெள்ளி வைரத்தினால எடை போட்டாங்களாம். அது நமக்கு தெரியுன்றாரு. அது ஏதோ ஒரு கதை இருக்கு போல இருக்கு. நேருவை கூட அதே மாதிரி தங்கத்தினால எடை போட்டாங்களாம். ஆனா நேரு ஒன்றும் நம்மளை வைரம் போல மாத்தலையாம். ஆனா அவரை தங்கத்தினால எடை போட்டாங்களாம். ஆனா பாபா சிவபாபா நம்மளை வைரத்தை போல மாத்துறாராம். அவரை நீங்க எதோட எடை போடுவீர்கள்னு நம்மளை கேக்குறாரு பாபா. நான் உங்களை வைரம் போல மாத்துறேன், நீங்க என்ன எதோட எடை போடுவீங்கன்னு கேக்குறாரு. நீங்கள் வைரம் போன்றவற்றை என்ன செய்வீர்கள்? சரி, இப்ப வைரம் கச்சா மட்டும் வச்சுட்டு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறாரு. உங்களுக்கு அவசியமே இல்லைன்றாரு. இப்ப இந்த வைரத்தை வச்சுட்டு இந்த கலியுகத்துல நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு அவசியமே இல்லை. அவர்கள் பந்தயத்தில் நிறைய பணத்தை செலவழிக்கிறாங்க, வீடு சொத்து போன்றவற்றை உருவாக்குறாங்க. இந்த ரேஸ்லாம், இந்த குதிரை ரேஸ் அந்த மாதிரிலாம் ரேஸ்லாம் வச்சுட்டு நிறைய பணம் சம்பாதிச்சு வீடு சொத்துலாம் உருவாக்குறாங்க. குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது உண்மையான வருமானத்தை சம்பாதித்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போதான் நம்ம வந்து கல்பம் முழுதிலையும் நம்ம எதேதோ எங்கெங்கேயோ ஓடி ஓடி சம்பாதிச்சுட்டு கிடந்தோம். இப்போ நீங்கள் வந்து உண்மையான வருமானத்தை இப்போ சம்பாதிக்கிறீங்க. நீங்கள் யாரிடமாவது கடன் வாங்கினீர்கள் என்றால் பிறகு 21 பிறவிகளுக்கு நிறைத்து கொடுக்க வேண்டியிருக்கும். பாபா சொல்றார், இங்கே நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா அதை போய் நீங்கள் அங்கே 21 பிறவிக்கு சொர்க்கத்தில் அந்த திரேதாயுகத்தில் நிறைச்சி கொடுக்க வேண்டியிருக்கும். நீங்கள் யாரிடமும் கடன் பெறுவதற்கு சட்டமே இல்லைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இந்த சமயத்தில் அனைத்தும் பொய்யான வருமானம் என்பதை நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். ஏன்னா இங்கதான் எதுவுமே வந்து நிரந்தரம் இல்லை இல்லையா, அதனால சொல்றாரு. இவை அனைத்தும் இப்போது அழிய போகிறது. இவை அனைத்தும் சோழிகள் என்பதை பாபா பார்த்திருக்கிறார். பாபா பார்க்குறாரு, எல்லாம் இப்போ சோழி தான், எல்லாம் அழிய போகுது, நமக்கு வைரங்களே கிடைக்கிறது. எனவே இந்த சோழிகளை வைத்துக்கொண்டு என்ன செய்வீர்கள் சொல்லி பாபா கேட்குறாரு. நம்ம வந்து போய் வைடூரிய மாளிகையில வாழ போறோம். இங்க இருக்கிற இந்த சோழிக்கு பின்னாடி வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறோன்றாரு. தந்தையிடமிருந்து ஏன் நாம் எல்லையற்ற ஆசையை அடையக்கூடாது? உணவு கிடைக்கத்தான் வேண்டும். ஒரு பழமொழி கூட இருக்கிறது. யாருடைய கைகள் இப்படி இருக்கிறதோ அவர்கள் முதல் நம்பரை அடைந்து விடுகிறார்கள் அப்படின்ட்டு எழுதியிருக்குதான்.
அந்த அதை கொடுக்குற கை மாதிரி இருந்தால் அவங்க முதல் நம்பரை அடைந்து விடுகிறார்கள். அதை தேவி தேவதைகள்னானா கொடுக்கக்கூடியவங்க, அவங்க தான் தேவி தேவதைகள். அப்போ வாங்கக்கூடியவங்க தேவதைகளாக ஆக முடியாது. அதான் பாபா சொல்றாரு, நீங்க வந்து உணவு கிடைக்கதான் வேணுன்ற பழமொழி கூட இருக்கான். அதாவது ஈஸ்வரன் வந்து அந்த சின்ன 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 உயிரினங்களுக்கு கூட படி அளப்பாராம். அந்த பாறையில இருக்கிற தேரைக்கு கூட படி அளப்பாராம். அந்த மாதிரி பாடப்பட்டிருக்கு, பழமொழிலாம் அந்த மாதிரி இருக்குது. அப்போ வந்து நம்ம ஏன் சம்பாரிச்சு வந்து சேர்த்து வச்சு என்ன பண்ண போறோம், நமக்கு உணவு கிடைக்கத்தான் வேண்டும் அப்படின்னு கூட பாடல் இருக்குதான். இப்போ அதான் பாபா சொல்றாரு, பாபாவை பொற்கொள்ளர் என்று கூட சொல்கிறார்கள் அல்லவா. எனவே பாபா சொல்றாரு, உங்களுடைய பழைய பொருட்களை மாற்றி கொடுக்கின்றேன்னு சொல்லி சொல்றாரு. பாபா வந்து பொற்கொள்ளரா இருக்கிறாராம். இப்போ நம்ம பழசெல்லாம் கொடுத்து அவர் அதை நம்ம பழசெல்லாம் கொடுத்தா அதை அப்படியே மாற்றி நமக்கு கொடுக்குறாராம். யாராவது இறந்து விடுகிறார்கள் என்றால் அவர்களுடைய பழைய பொருட்களை தோட்டிக்கு கொடுத்து விடுகிறார்கள் அல்லவா. யாராவது இறந்துட்டாங்கன்னா அந்த அவங்க அவங்க சம்மந்தப்பட்ட பொருள்லாம் கொண்டு போயிட்டு அந்த தோட்டின்னு தெரியல, அது ஒரு சிலர் வந்து அந்த குளிப்பாட்டுறவங்களுக்கு அந்த மாதிரி கொடுத்துருவாங்க, அந்த மாதிரி செய்வாங்க. சில ஒருத்தவங்க ஒரு வழக்கம் வச்சுருப்பாங்க. தோட்டிக்கு கொடுத்துட்றாங்க இல்லையவா. பாபா சொல்கிறாரு, நான் உங்களிடம் எண்ணெய் எடுத்துக்கொள்கிறேன். இப்போ நம்ம உயிரோட இருக்கும்போதே பாபா நம்மகிட்ட எல்லாம் எடுத்துக்கிறாரு. என்ன எடுத்துக்கிறாரு அப்படின்னு கேட்குறாரு. நம்ம வந்து இருக்கிறது அந்த உடல் மனம் பொருள் என்ன நம்மக்கிட்ட இருக்கோ அதை பாபா கிட்ட கொடுக்குறோம். இந்த மாதிரியை பாருங்கள் சொல்கிறாரு. நீங்கள் வந்து திரௌபதி ஒருவர் மட்டும் இல்லை அல்லவா. இப்போ திரௌபதி ஒரு திரௌபதி கிடையாது. அதில் மகாபாரதத்தில் காமிச்சிருக்கிறது ஒரு திரௌபதி காமிச்சிருக்காங்க. அவங்க துகில் உரிக்கும் போது கிருஷ்ணான்ட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு யாரையும் நம்பாம தன் கையை கூட நம்பாம கிருஷ்ணா நீதான்ட்டு காப்பாத்துன்னு சொல்லும் போது தான் கிருஷ்ணர் மேல இருந்து 21 சேலையை கொடுத்தாராம். அந்த மாதிரி இப்போ அந்த மாதிரி ஒரு திரௌபதி மட்டும் கிடையாது. இங்க நீங்க எல்லாமே திரௌபதி, நீங்கள் அனைவருமே திரௌபதிகள் ஆவீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. பாபா நாங்கள் துகிலிருக்கப்படுவதிலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள் என்று நிறைய அழைக்கிறார்கள். இப்போ எல்லாருமே மாதாசு பிகே ஆயிருக்கிறாங்க இல்லையா. அவங்க ஆரம்பத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஸ்ரீமத் ஃபாலோ பண்ண முடியாது. அதனால எல்லாரும் பாபாவை நோக்கி கூப்பிடுறாங்க, கூக்குரல் இடுறாங்க. துகில் இருக்கப்படுவதிலிருந்து எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்லி அழைக்கிறாங்க. பாபா எவ்வளவு அன்போடு புரிய வைக்கின்றார். பாபா நமக்கு அன்போடு புரிய வைக்கிறாரு. குழந்தைகளே, இந்த ஒரு கடைசி பிறவியில் மட்டும் தூய்மையாக ஆகுங்கள்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா இப்ப முடிய போகுது, டிராமாவே முடிய போகுது. இதுக்கப்புறம் நம்ம அடுத்த பிறவிலாம் நமக்கு கிடையாது. இந்த பிறவியோட தூய்மையாயிடுங்கன்றாரு. பாபா குழந்தைகளுக்கு கூறுகின்றார் அல்லவா, என்னுடைய தாடிக்கு மரியாதை வையுங்கள். பாபா சொல்றாரு, என்னோட தாடிக்கு மரியாதை வைங்க. அவர் பெரிய மனுஷன் இல்லையா, அதனால தாடிக்கு மரியாதை வைங்க. குலத்திற்கு களங்கம் ஏற்படுத்தாதீர்கள், ஈஸ்வரிய குலத்துக்கே களங்கம் ஏற்படுத்தாதீர்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. இனிமேல் இனிமையான குழந்தைகளாக உங்களுக்கு எவ்வளவு பெருமிதம் இருக்க வேண்டும். இப்ப எவ்வளவு பெருமிதம் இருக்கணும். பாபா உங்களை வைரத்தை போல ஆக்குகின்றார். இவரை கூட அந்த பாபா வைரத்தை போல ஆக்குகின்றார். சிவபாபா தான் இந்த பிரம்மா பாபா கூட வைரத்தை போல ஆக்குறாரு. அவரை சிவபாபாவை தான் நினைவு செய்ய வேண்டும். இந்த பாபா பிரம்மா பாபா சொல்றாரு, என்னை நினைவு செய்வதன் மூலம் உங்களுடைய விகர்மங்கள் விநாசம் ஆகாது. நீங்க என்ன நினைச்சா உங்க பாவம் போகாது. நீங்க வந்து அவரை தான் நினைக்கணும்னு சொல்லி சொல்றாரு. சிவபாபா தான் நினைக்கணும். நான் உங்களுடைய குரு அல்ல, அவர் எனக்கு கற்றுக் கொடுக்கிறார், பிறகு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றேன்னு சொல்லி இந்த பிரம்மா பாபாவே சொல்றாரு. வைரத்தை போல ஆக வேண்டும் என்றால் பாபாவை நினைவு செய்யுங்கள். வைரம் மாதிரி ஜொலிக்கணும்னா சிவபாபாவை நினைவு செய்யுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பக்தி மார்க்கத்தில் சிலர் தேவதைகளின் பக்தி செய்து கொண்டிருக்கிறாங்க. பக்தி மார்க்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த லட்சுமி நாராயணன், முருகர், விநாயகர் அந்த மாதிரி தேவதைகளை பக்தி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் கூட புத்தி கடை தொழில் போன்றவற்றின் பக்கம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. கோயில்ல போயிட்டு கை கும்பிட்டுட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க புத்தி எங்க ஓடிட்டு இருக்குன்னா, கடையை விட்டு வந்துட்டோம், அந்த கடையில இந்நேரம் எவ்வளவு ஓடிட்டு இருக்கோ தெரியல, அப்படி அதே தான் புத்தி ஓடும். அந்த கொஞ்ச நேரம் கூட அவங்களால நிக்க முடியாது கோயில்ல. அங்க கடை சிந்தனையே இருக்கும். ஏனென்றால் அதிலிருந்து வருமானம் வருகிறது இல்லையா என்பது பாபா புரிய வைத்துள்ளார். புத்தி இங்கே அங்கே ஓடும்போது இந்த நினைவு ஏன் வருகிறது என்று தன்னை ஒரு அறைந்து கொள்வார் என்று பாபா தன்னுடைய அனுபவத்தை கூறுகின்றார். பிரம்மா பாபா கூட அவருடைய அனுபவத்தை சொல்றாரு. பக்தியிலேயே அவர் வந்து புத்தி அங்கேயும் ஓடும்போது இதெல்லாம் ஏன் எனக்கு வருதுன்னு சொல்லிட்டு அறிஞ்சுக்குவாராம் அவரே. எனவே இப்போது ஆத்மாக்களாகிய நாம் ஒரு பாபாவை தான் நினைவு செய்ய வேண்டும். ஆனால் மாயை அடிக்கடி மறக்க செய்கிறது. அதனால பாபா சொல்றாரு, இப்போ நீங்க ஒரு பாபா தான் நினைவு செய்யணும். ஆனா அந்த மாயா என்ன பண்ணுது,
அடிக்கடி இந்த டெஸ்ட் பேப்பர் கொண்டு வருது, ஏதாவது ஒன்று நம்ம வீக் பாயிண்ட்ல அடிக்குது. மறக்க செய்து பாபாவை. கோபம் வருகிறது, மாயை புத்தியோகத்தை துண்டித்து விடுகிறது. இந்த கோபம் வரும்போது நமக்கு வந்து அது மாயைன்றது இல்லை, அது மாயை தானே அது. அதனால பாபாட்ட வந்து புத்தியோகத்தை துண்டிச்சிடுது. இப்படி எல்லாம் தங்களோடு பேச வேண்டும். இந்த மாதிரிலாம் நீங்கள் உங்கள்கிட்ட பேசிக்கணும். இப்போது தங்களுக்கு நன்மை செய்து கொள்வதுடன் கூடவே மற்றவர்களுக்கும் நன்மை செய்யுங்கள். இப்போ நம்ம மாதிரி மற்றவங்களையும் மாற்றணும். சொன்னார் இல்லையா நேற்று, நீங்கள் மாற்றம் அடைந்து மற்றவங்களையும் மாற்றம் அடைய செய்கிறது தான் உண்மையான ஆன்மீக சேவை. அப்போ நீங்கள் மற்றவங்களுக்கும் நன்மை செய்ய முன்னாடி நீங்களும் உங்களுக்கும் நன்மை செஞ்சுக்கங்கன்றாரு. சேவை நிலையங்களை ஆரம்பியுங்கள் என்று பாபா கூறுகின்றார். இப்போ பாபா வந்து நிறைய இந்த மாதிரி சேவை நிலையங்களை சென்டர் ஓப்பன் பண்ணுங்க. இப்படி நிறைய குழந்தைகள் திறக்கிறார்கள். பாபா இந்த இடத்துல சென்டர் திறக்கட்டுமா என்று கேட்கிறார்கள். நான் வள்ளலாக இருக்கின்றேன் என்று பாபா கூறுகின்றார். எனக்கு எதனுடைய அவசியமும் இல்லை. இந்த கட்டிடம் போன்றவை கூட குழந்தைகளாகிய உங்களுக்காக தான் உருவாக்கப்படுகிறது அல்லவான்னு சொல்லி பாபா சொல்றார். பாபா சொல்றார், நானே வள்ளலா இருக்கிறேன், எனக்கு எந்த இடமும் தேவையில்ல, உங்களுக்காக தான் இந்த கட்டடம்லாம் உருவாக்கி இருக்குதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. காசு இருக்குன்னா சென்டர் ஓப்பன் பண்ணுங்கன்னு தான் சொல்றாரு. சிவபாபா நம்மை வைரம் போலாக்க வந்திருக்கின்றார். இப்போ கடவுளே வந்திருக்கிறார் நம்மளை வைரம் மாதிரி மாத்துறதுக்காக. நீங்க என்னெல்லாம் செய்றீங்களோ அவை உங்களுடைய காரியத்திற்கு தான் ஆகும் சொல்லி சொல்றாரு. இப்போ நம்ம என்னெல்லாம் சேவை செய்கிறோமோ எல்லாமே நமக்காக தான் நம்ம செய்கிறோன்னு சொல்றாரு. இவர் ஒன்றும் குரு அல்ல, சிஷ்யர்களை உருவாக்குவதற்கு. கட்டிடங்களை குழந்தைகள் தான் தாங்கள் இருப்பதற்கு உருவாக்குகிறார்கள். இந்த பிரம்மா பாபா ஒன்றும் குரு கிடையாது சிஷ்யர் உருவாக்குறதுக்காக. அந்த சன்னியாசிகள்லாம் கட்டணம் உருவாக்கி அவங்களே சிஷ்யர்களை உருவாக்குறாங்களா, அந்த மாதிரி இல்லை. இது எதுக்காகனா, இது சிவபாபா குழந்தைகள் வர்றதுக்காக இந்த கட்டிடங்கள்லாம் உருவாக்குறாரு. நம்ம பிகேஸ் போக போக வருவாங்க, அந்த அப்ரோடு வரைக்கும் கியூ நிற்குமா. அதனால இந்த கட்டிடங்கள்லாம் கூட உருவாக்க வைக்கிறதே வந்து சிவபாபா எதுக்காகனா, குழந்தைகள்லாம் வந்து அங்கே இருக்கிறதுக்காக தான் உருவாக்குறார்கள் சொல்றாரு. கட்டிட கலைஞர்கள் வருகிறார்கள் என்றால் அவர்களை தாங்கள் சென்று புதிய கட்டிடத்தில் இருங்க என்று மதிப்பளிக்கப்படுகிறது. இப்போ இந்த கட்டிடம் கட்டெல்லாம் வராங்கல்ல, அவங்கள வந்து பிரம்மா பாபா அந்த காலத்துல புது கட்டடத்துல போய் இருங்கன்னு சொல்லி மதிப்பளிக்கிறாராம். அதுல சிலர் என்ன பண்றாங்கன்னா, நாங்க ஏன் இந்த புதிய கட்டடத்துல இருக்கணும், எங்களுக்கு பழசே நல்லா இருக்குதுன்ட்டு சொல்றாங்க. நீங்க எப்படி இருக்கிறீங்களோ, எங்க இருக்கிறீங்களோ அங்கதான் நாங்களும் இருப்போம்ட்டு பிரம்மா பாபாட்ட சொல்றாங்களாம். நான் வள்ளல் என்ற அகங்காரம் எல்லாம் எங்களுக்கு இல்லை, பாப்தாதாவே புதிய கட்டடத்தில் இருப்பதில்லை எனும் போது நாங்க ஏன் இருக்கணும், நான் ஏன் இருக்கணும்ட்டு சிலர் சொல்றாங்க. எங்களையும் தங்களோடு வைத்து கொள்ளுங்கள்ட்டு அந்த கட்டிட தொழிலாளிகள் வந்து சொல்றாங்க, கலைஞர்கள் சொல்றாங்க. அவங்களுக்கு இன்ஜினியர்ஸ் அவங்களுக்கு கொஞ்சம் மதிப்பளிக்கலான்னு பார்த்தா அவங்க அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. அவங்க வந்து பாபா கூட இருக்க தான் விரும்புறாங்க. எந்த அளவுக்கு தங்களுக்கு அருகில் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லதுன்னு சொல்லி அவங்க சொல்றாங்கன்றாரு. எந்த அளவுக்கு முயற்சி செய்வீர்களோ அந்த அளவுக்கு சுகதாமத்தில் உயர்ந்த பதவி அடைவீர்கள் என்று பாபா நமக்கு புரிய வைக்கிறார். இப்போ பாபா நமக்கு சொல்றாரு, நீ எந்த அளவுக்கு முயற்சி செய்றீங்களோ, பாபா நினைக்கிறது, முரளி படிக்கிறது, எந்த அளவுக்கு ஞானம் புத்தியில நிரம்புது, அதை வாழ்க்கையில தாரணை பண்றோமோ அந்த அளவுக்கு இப்போ சொர்க்கத்துல போய் உயர்ந்த பதவி அடைவீங்கன்னு சொல்லி பாபா புரிவிக்கிறாரு. அனைவரும் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் அல்லவா, எல்லாருமே சொர்க்கத்துக்கு தான் போவாங்க இல்லையா. பாரதம் புண்ணிய ஆத்மாக்களின் உலகமாக இருந்தது. ஒரு காலத்துல இதே பாரத பூமி தான் புண்ணிய ஆத்மாக்களின் உலகமா இருந்தது. பாவம் என்ற பெயரே அங்க இருக்கல என்பதை பாரதவாசிகள் தெரிந்திருக்கிறாங்க. இப்போது பாவாத்மகளாக எல்லாரும் ஆகிட்டாங்க. இது ராவண ராஜ்யமாகும். சத்தியுகத்தில் ராவணனே இருப்பதில்லை. சொர்க்கத்துல இந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் என்னன்னே தெரியாது தேவதைகளுக்கு. அங்க ராவணனே கிடையாது. அரை கல்பத்திற்கு பிறகுதான் ராவண ராஜ்யமே வருகிறதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. 2500 வருஷம் கழிச்சு தான் அந்த ராவண ராஜ்யம் வருது. பாபா இவ்வளவு புரிய வைக்கிறார், இருந்தாலும் புரிந்து கொள்வதில்லை. கல்பமாக இப்படிதான் நடந்து வந்திருக்கிறதுன்றாரு. ஒன்றும் புதிய விஷயம் இல்லை, எதுவுமே புதிதல்ல. நடக்கிறது எல்லாமே போன கல்பத்துல என்ன நடந்தோ அதான் நடக்குது. நீங்க கண்காட்சி கூட வைக்கிறீங்க, எவ்வளவு பேர் வராங்க, நிறைய பிரஜைகள் உருவாகுவார்கள். கண்காட்சி வைக்கும் போது வந்து என்ன விஷயம் மட்டும் கேட்குறாங்க, அவ்வளவுதான். அதுல வந்து பிரஜை உருவாயிடுறாங்கன்றாரு. வைரத்திற்கு சமமாக ஆக்கிறதுக்கு தான் நேரம் பிடிக்குது. அதாவது நம்ம செய்தி சொல்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா எல்லாரையும் மாத்தணும் பாருங்க, வைரம் மாதிரி மாத்துறது இல்லை, அதுதான் வந்து நேரம் பிடிக்குதுன்றாரு. பிரஜைகள் உருவானாலும் கூட நல்லதுதான். பிரஜைகள் உருவானாலும் நல்லதுதான். ஏன்னா ராஜா போய் அங்க சும்மாவா உட்கார முடியும், பிரஜைகள் இருந்தா நல்லதுன்றாரு. இப்போது திருப்பிக்கான நேரமாகும். இப்ப எல்லாமே கடைசியா தர்மராஜ் வந்து
விசாரிப்பார் எல்லாத்தையும். அதனால எல்லாரும் அவங்கவுங்க பாவ புண்ணிய அந்த கணக்கு வழக்கு வந்து தீர்க்கணும். இது திருப்பி காண நேரமாகுன்றாரு. அனைவருடைய கணக்கு வழக்கும் இப்போது முடிகிறது. இப்ப எல்லாருடைய உலகத்துல இந்த 800 கோடி ஆத்மாக்களும் அவங்கவுங்க கணக்கு வழக்கம் முடிக்கிறாங்கன்றாரு. அதனாலதான் எல்லாம் அந்த திடீர்னு நடக்குது. 8 மணி மாலை என்பது மதிப்புடன் தேர்ச்சி பெறுவர்களுடையது ஆகும். அப்ப சொல்றாங்க, யார் பாஸ் வித் ஹானரா மதிப்போடு தேர்ச்சி பெறாங்களோ அவங்க 8 மணி மாலையில வருவாங்க. 108ல அந்த 8ல ஃபர்ஸ்ட்லயே 8ல வராங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணாங்க. அதாவது தண்டனையே அடையாத தேர்ச்சி பெறது. தர்மராஜே எஞ்சி சல்யூட் அடிக்கிற அளவுக்கு நம்ம வந்து முயற்சி செய்யணும். 8 மணிகள் தான் முதல் நம்பரில் செல்கிறார்கள். 8 மணிகள் தான் முதல் நம்பர்ல போறாங்க. அவர்களுக்கு கொஞ்சம் கூட தண்டனையே கிடைப்பதில்லை. யார் 8ல வந்துடுறாங்களோ அவங்க கொஞ்சம் கூட தண்டனையே கிடையாதுன்றாரு. அவங்க அப்படியே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணி டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணி போயிடுறாங்க. கர்மாதி நிலையை அடைந்து விடுகிறார்கள். அவங்க இங்கேயே வாழ்ந்துட்டு இருக்கும் போதே கர்மங்களை வென்ற நிலையை அடைந்துடுறாங்க. கர்ம கணக்குகளை முடிஞ்சு கர்மங்களை வென்ற நிலையை அடைஞ்சிடுறாங்க. பிறகு 108 அது அவங்களுக்கு அந்த 8க்கு அப்புறம் 108 பேர் வரிசை கிரமம் என்று சொல்வார்கள் அல்லவா. அவங்களும் பாஸ் ஆவாங்க. ஆனா அவங்க கொஞ்சம் கொஞ்சம் தண்டனை அடைஞ்சு போவாங்க. 100 பேர் மீதி 100 பேர். இது உருவாக்கப்பட்ட நாடகமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. இதெல்லாம் போன கல்பமே இப்படிதான் ஃபிக்ஸ்டா இருந்தது. அதுதான் இப்பயும் நடக்குது. எல்லாமே அதான், எதுவுமே புதுசு இல்லைன்றாரு. இதை அனைவரும் சாட்சியாக இருந்து யார் நல்ல முயற்சி செய்கிறார்கள் என்று பார்க்கிறாங்க. இப்ப இது எல்லாமே எல்லாரும் இந்த பிகேஸ் எல்லாரும் வந்திருக்காங்கல்ல, எல்லாருமே சாட்சியா இருந்து இப்ப பாக்குறோம் யார் நல்ல முயற்சி செய்யறாங்கன்ட்டு எல்லாரும் பாக்குறாங்கன்றாரு. சில குழந்தைகள் பின்னால் வந்திருக்கிறார்கள். சிலர்லாம் இப்பதான் வந்திருக்கிறாங்க. நம்மளாம் இப்பதான் வந்திருக்கிறோம். சில குழந்தைகள் பின்னாடிதான் வந்திருக்கிறாங்க. ஸ்ரீமத் படி நடந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப அவங்களும் பாபா சொல்ற பேச்சு கேட்டு ஸ்ரீமத் படி தான் நடந்துட்டு இருக்கிறாங்க. இப்படியே ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே இருந்தார்கள் என்றால் மதிப்புடன் தேர்ச்சி பெற்று 8 மணி மாலையில் வர முடியும் சொல்றாரு பாருங்க பாபா. பாபா என்ன சொல்றாருன்னா, நீங்க இதே மாதிரியே நடந்துகிட்டே இருந்தீங்கன்னா ஸ்ரீமத் படி உங்களால கூட மதிப்புடன் தேர்ச்சி பெற்று 8 மணி மாலையில வர முடியும். ஆனா போக போக கிரகச்சாரம் கூட வந்து விடுகிறது. பாபா சொல்றார், எல்லாம் ஸ்ரீமத் படி நடந்து எல்லாம் வந்துகிட்டே இருந்தா கூட சிலருக்கு போக போக கிரகச்சாரம் பிடிச்சிருதுன்றாரு. இந்த எழுச்சி வீழ்ச்சி அனைவருக்கும் தான் வருகிறது. யாரையும் விடமாட்டுது இந்த மாயா. எல்லாருக்குமே எழுச்சி வீழ்ச்சி வருது. இது வருமானமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. சில நேரங்களில் மிகவும் குஷியாக இருப்பார்கள். அதாவது அந்த முயற்சி பண்ற குழந்தைகள் நல்லா ஸ்ரீமத் படி நடந்து சில நேரம் மிகவும் குஷியா இருக்கிறாங்க. சில நேரங்களில் துக்கம் மாயின் புயல் வருது மற்றும் கெட்ட சகவாசம் பின்னால் தள்ளி விடுகிறதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. குஷியே மறைந்து விடுகிறது. அதனால முகத்துல நல்லா குஷியா இருந்தவங்களுக்கு குஷி போயிடுதுன்றாரு. ஒரு நிமிஷம். நல்ல சேர்க்கை உயர்த்தும் மற்றும் கெட்ட சகவாசம் வீழ்த்திவிடும் என்று பாடப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது ராவனுடைய சகவாசம் வீழ்த்திவிடும். நம்ம வந்து அந்த 5 விகாரம் இருக்குல்ல, அந்த காம கோபம் பற்று ஆசை அகங்காரம், இது இருக்கிறவங்க கூட நம்ம சேர்ந்தோம்னா நம்ம வந்து கெட்ட சகவாசத்துல போயிட்டு அது நம்மளை வீழ்த்திருன்றாரு. ராமருடைய சகவாசம் உயர்த்தும். அப்ப ராமருடைய சகவாசம்னா நம்ம பாபா சொல்படி பிகேஸ் யாரெல்லாம் ஸ்ரீமத் படி நடக்கிறாங்களோ அவங்களோட நம்ம சேர்ந்து இருக்கும்போது நம்மளுடைய இது வந்து உயர்வா போயிட்டே இருக்கும் நம்மளோட முயற்சி. ராவனுடைய வழியின் மூலம் இப்படி ஆகிவிட்டார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. தேவதைகள் கூட இறங்கும் மார்க்கத்தில் செல்கிறார்கள். தேவதைகள் கூட பாருங்க இறங்கும் மார்க்கத்துல தான் போறாங்க. அதனாலதான் அவங்க சித்திரத்தெல்லாம் வந்து மிகவும் மோசமா காட்டியிருக்கிறாங்க. அந்த ஜெகநாத்புரி கோயில்ல எல்லாம் காட்டியிருக்காங்க. இது இறங்கும் மார்க்கத்தில் செல்வதின் அடையாளம் தான் சொல்லி பாபா சொல்றாரு. 2500 வருஷம் அந்த தேவதைகள் மறுபிறவி எடுத்து அவங்க அந்த விகாரத்துல போறதனுடைய அடையாளம் தான் வந்து அந்த மோசமாக சித்திரங்கள்லாம் காமிச்சிருக்கிறாங்க. பாரதத்தில் தான் ராமராஜ்யம் இருந்தது. பாரதத்தில் தான் இப்போது ராவண ராஜ்யமும் இருக்கிறது சொல்றாரு. இதே பூமி தான் சொர்க்கமா நரகமா இருக்குது அப்படின்றத பாபா சொல்றாரு. ராவண ராஜ்யத்தில் 100% துக்கமுடையவர்களாக ஆகிடுறாங்க. ராவண ராஜ்யத்துல பாருங்க 100% எல்லாருமே துக்கம்தான். யாருமே ஜாலியா இருக்கிறவங்கள்ட்ட சொல்லவே முடியாது. துக்கமா தான் இருக்கிறாங்கன்றாரு. இது விளையாட்டாகும். ஆனா இதெல்லாம் ஒரு விளையாட்டுன்றாரு அவரு. இந்த ஞானத்தை யாருக்கும் புரிய வைப்பது எவ்வளவு சகஜமானதாக இருக்கிறது. ஆனா இது எல்லாருக்கும் புரிய வைக்கலாம் ரொம்ப ஈஸின்றாரு. பாபாவிற்கு முன்னால் ஒரு நர்ஸ் அமர்ந்திருக்கிறாரு. அப்ப அந்த காலத்துல பாபா கிளாஸ் எடுக்கும்போது அவங்க முன்னாடி ஒரு நர்ஸ் உட்கார்ந்தாங்க. பாபா அந்த குழந்தைக்கு சொல்றாரு, நர்ஸுக்கு சொல்றாரு, நீங்க நர்ஸாக இருக்கிறீங்க, அந்த சேவையும் செய்து கொண்டிருங்கள், கூடவே நீங்க எந்த சேவையும் செய்யலாம்னு சொல்லி பாபா சொல்றாரு.
இந்த சேவையும் கொஞ்சம் செய்யுங்க அப்படின்றாரு. நோயாளிகளுக்கும் கூட இந்த ஞானத்தை சொல்லி கொண்டே இருங்கள். நர்ஸுனா அவங்க டபுள் சேவை செய்யலாம். அதாவது நோயாளிகளுக்கு சேவை செய்ய கூடவே இந்த ஞானத்தையும் அப்படியே சொல்லலாம், சொல்லி சேவை செய்யலான்றாரு. பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவம் விக்ரமங்கள் விநாசமாகும். பிறகு 21 பிறவிகளுக்கு நீங்க நோயாளியாக ஆக மாட்டீங்கன்னு சொல்லி சொல்லுங்கன்றாரு. அதாவது நர்ஸுக்கு சொல்றாரு. நர்ஸுக்கு வந்து நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி கடவுளை நினைவு செஞ்சா பாவம் விநாசம் ஆயிடும், அப்ப 21 பிறவிக்கு நீங்க நோயாளியா ஆக மாட்டீங்கன்ட்டு சொல்லி புரிய வைங்க. யோகத்தின் மூலம்தான் ஆரோக்கியம் மற்றும் இந்த 84 பிறவிகளின் சக்கரத்தை தெரிந்து கொள்வதன் மூலம்தான் செல்வமே கிடைக்கிறது. பாருங்க, பாபா நினைக்கிறது மூலமா ஆரோக்கியம் கிடைக்குது, இந்த ஞானத்தை தெரிஞ்சுக்கிறது மூலமா செல்வம் கிடைக்கிறது. அப்ப இந்த 84 பிறவி சக்கரத்தை யார் தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு செல்வம் கிடைக்கிறதுன்றாரு. நீங்கள் அதிக சேவை செய்ய முடியும், நிறைய பேருக்கு நீங்க நன்மை செய்வீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. அதாவது நம்ம ரெடி ஆயிட்டோம்னா நம்ம வந்து நிறைய பேருக்கு சேவை செய்ய முடியும், நன்மை செய்ய முடியுன்றார். பணம் கூட என்ன கிடைக்கிறதோ அதை இந்த ஆன்மீக சேவையில் ஈடுபடுத்துவீர்கள். போக போக பாருங்க, நமக்கு என்ன பணம் வருதோ அது எல்லாத்தையும் நம்ம ஆன்மீக சேவையில தான் ஈடுபடுத்துவோம்னு சொல்றாரு. உண்மையில் நீங்கள் அனைவரும் கூட நர்ஸுகள் ஆவீர்கள். பாபா இப்ப சொல்றாரு, நம்ம பிகேஸ் நம்ம கூட நர்ஸு தான் சொல்றாரு. மோசமான மனிதர்களை தேவதையாக்குவது என்பது நர்ஸுக்கு சமமான சேவையாகிறது அல்லவான்னு சொல்றாரு. இந்த நர்ஸ்லாம் இருக்காங்களா, அந்த பேஷண்டா இருக்கிறவங்கள கூட அவங்களுக்கு வந்து அன்பா உபசரிச்சு அன்பா கவனிச்சு மாத்துவாங்க. அவங்கள கூட மனநிலை சரியில்லாத பேஷண்ட் எல்லாம் கூட மாத்துவாங்க. அந்த மாதிரி நம்ம இப்ப மோசமான மனிதர்களை தேவதையாக்குற சேவை கூட நர்ஸுக்கு சமமான சேவையாகிறது அல்லவா. அப்ப உயர்ந்த சேவைன்னு சொல்லி சொல்றாரு. வந்து எங்களை தூய்மையாக்குங்கள் என்று தூய்மையற்ற மனிதர்கள் என்னை அழைக்கிறாங்க என்று பாபாவும் சொல்றாரு. பதித்த பாவனா வாருங்கள்ட்டு நம்ம தான் கூப்பிட்டோம். நீங்களும் கூட நோயாளிகளுக்கு இந்த சேவை செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு பலியாகி விடுவார்கள். பாபா சொல்றாரு பாருங்களேன். கஷ்டத்துல இருக்கிறாங்கள நோயாளிகள் தான் முக்கியமா ரொம்ப துக்கத்துல இருப்பாங்க. அவங்களுக்கு போய் நீங்க இந்த சேவை செஞ்சீங்கன்னா உங்கள்கிட்ட விசுவாசியாகி ஆயிடுவாங்கன்றாரு. அப்புறம் உங்களை பார்த்தாலே கையெழுத்து கும்பிடுவாங்க, பலியாயிடுவாங்கன்றாரு. உங்களின் மூலம் காட்சியும் ஏற்படும், நம்ம மூலமா காட்சியும் கிடைக்கும்ன்றாரு. நீங்கள் யோகம் நிறைந்தவர்களாக இருந்தீர்கள் என்றால் பெரிய பெரிய டாக்டர்கள் கூட உங்களுடைய கால்களில் வந்து விழுவார்கள் சொல்றாரு பாபா. நம்ம பாபா யோகம் வந்து அதாவது அந்த அளவுக்கு பயிற்சி செஞ்சு பாபா நினைச்சு யோகி ஆயிட்டோம்னா பெரிய பெரிய டாக்டர்கள் கூட வந்து நம்ம காலில் விழுவாங்கன்றாரு. அந்த காலத்துல குல்சாத் தாதிக்கு தான் அவங்க பெரிய ஆப்ரேஷன், அந்த பெரிய ஆப்ரேஷன் முடிஞ்சோடனே டாக்டர் வந்து இவங்கள விசாரிக்கலான்னு வந்தா இவங்க டாக்டரை விசாரிக்கலாங்களாம், ஹவாரி டாக்டர் அப்படின்ட்டு. டாக்டரே ரொம்ப என்ன இவ்வளோ எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, ஒரு நிமிஷம் அவங்க உடனே வந்து குல்சாத் தாதியை பார்த்து டாக்டர் அசந்து போயிட்டாராம். என்ன நம்ம இவங்கள விசாரிக்கலாம் பார்த்தா இவங்க நம்மள விசாரிக்கிறாங்கன்ட்டு அந்த சர்ஜரிலாம் நடந்திருக்கு. ஆனா எந்த ஒரு எதுவும் இல்லாம கலக்கமும் இல்லாம அப்படியே இருந்தாங்களா. அவங்க அந்த கர்மாதி ஸ்டேஜ்ல அவங்க இருந்திருக்கிறாங்க. அததான் வந்து பாபா சொல்றாரு. அப்ப பாருங்க, நம்ம வந்து அந்த மாதிரி யோகம் நிறைந்தவங்களா ஆயிட்டோம்னா பெரிய பெரிய டாக்டர்கள் கூட நம்ம உங்களுடைய கால்களில் வந்து விழுவார்கள்னு பாபா சொல்றாரு, சிவபாபா சொல்றாரு. நீங்கள் செய்து பாருங்கள், இங்கே மேகங்கள் புத்துணர்ச்சி பெற வருகின்றன. மதுபனுக்கு போறோம், நம்ம போயிட்டு புத்துணர்ச்சி அடைய வரோம், நம்மளாம் மேகன்றாரு. பிறகு சென்று மழையாக பொழிந்து மற்றவர்களை புத்துணர்வு பெற வைக்கும். இப்ப மேகம் வந்து அந்த கடலுக்கு மேல போயிட்டு புத்துணர்ச்சி பெற்று வந்து அங்கங்க போய் மழை பொழியும். அந்த மாதிரிதான் நம்மளும் போயிட்டு கடல்கிட்ட புத்துணர்ச்சி அடைஞ்சிட்டு வந்து நம்ம மழையா வந்து பொழியணும். ஞானத்தை வந்து எல்லாருக்கும் சொல்லி புரிய வைக்கணும்ன்றாரு. நிறைய குழந்தைகளுக்கு மழை எங்கிருந்து வருகிறது என்பதே தெரியவில்லை. நிறைய பேருக்கு அந்த மழை எப்படி வருதுன்னு தெரியலையாம். அது கடல்ல இருந்து நீரை உறிஞ்சுதான் அந்த மேகம் வந்து அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா மாறி அது போயிட்டு வெவ்வேறு இடத்துல பொழியும். அது எங்க இருந்து வருதுன்னே தெரியலையா. இந்திரன் மழையை பொழிய வைக்கிறான்ட்டு புரிஞ்சுக்கிறாங்களாம். அந்த பக்தியில ரொம்ப தீவிரமாயி அந்த கதையெல்லாம் சாஸ்திரங்கள்லாம் படிச்சு இந்திரன் தான் இந்திரன் தான் மழையோட கடவுள், அவர் தான் மழை பொழிய வைக்கிறாருன்னு நினைச்சுக்கிறாங்க. சயின்ஸ் மூலமா எப்படி மழை பொழியுதுன்னு அவங்களுக்கு தெரியலன்றாரு. சாஸ்திரங்களில் எவ்வளவு விஷயங்களை எழுதிட்டாங்க, நாடகத்தில் பதிவாகி இருப்பதால இது மீண்டும் நாடகம்ட்டு பாபா சொல்றார். அந்த அளவுக்கு வெகுலியா இருக்கிறாங்க சில குழந்தைகள். நிறைய குழந்தைகள் மழை எப்படி பொழியுதுன்னு கூட அவங்களுக்கு தெரியல.
இதெல்லாம் மீண்டும் நடக்கும்ன்றாரு. நாம் யாரையும் நிந்தனை செய்வதில்லை. இது உருவாக்கப்படுகின்ற ஆரம்ப முடிவுமற்ற நாடகமாகும். பாபா வந்து இதை வந்து கிண்டல்லாம் செய்யல. இது வந்து இதை ஏற்கனவே நடந்தது. உருவாக்கப்படுகின்ற இந்த ஆரம்ப முடிவுமற்ற நாடகம். இது இப்படிதான் இருக்கும். அது அவங்களோட நடிப்பு அப்படிதான் சொல்லி சொல்றாரு. இது பக்தி மார்க்கம் என்னது புரிந்து கொள்ளப்படுகிறது. அதெல்லாம் பக்தி மார்க்கம் அப்படிதான் இருக்கும்னு சொல்றாரு. ஞானம், பக்தி, வைராக்கியம் என்று சொல்றாங்க. குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த பழைய உலகத்தின் மீது இப்போ வைராக்கியமாகும் சொல்லி சொல்றார். தாங்கள் இறந்தால் இந்த உலகமே இறந்ததாக ஆகிவிடும். பாபா சொல்றாரு, உங்களுக்கு எல்லாத்துலயும் எல்லையற்ற வைராகியம் வந்துருச்சு. இப்ப இந்த பழைய பிறவியே உங்களுக்கு முடிஞ்சு போச்சு. நீங்க வந்து இப்ப பாபா குழந்தை ஆயிட்டீங்க. நீங்க உங்களோட பாபாவுடைய சேவைக்காக தான் இந்த உலகத்திலே இப்ப நீங்க இருக்கிறீங்க. இப்ப நம்ம இறந்துட்டோம்னா இந்த உலகமே இறந்ததாகிவிடும் சொல்லி பாபா சொல்றாரு. ஆத்மா சரீரத்துல இருந்து தனியாகி விட்டால் உலகமே முடிந்ததுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. உண்மைதானே? நம்ம இந்த உடல்ல இருந்து ஆத்மா வெளியே வந்துருச்சுன்னா அவ்வளவுதான். அந்த வாழ்க்கை உலகம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதான் சொல்றாரு, இது எல்லையற்ற வைராக்கியம் அப்படின்றாரு. அதனால உடம்புல இருந்துகிட்டே அந்த வைராக்கியத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இனிமையான குழந்தைகளே, படிப்பில் தவறு செய்யாதீர்கள் என்று பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். அனைத்தும் படிப்பில் தான் ஆதாரப்பட்டிருக்கிறது. இந்த படிப்பு முரளி வந்து தினமும் படிக்கணும். ஒரு நாள் கூட மிஸ் பண்ணக்கூடாது. எல்லாமே இந்த படிப்புல தான் ஆதாரப்பட்டிருக்குன்றாரு. வக்கீல் சிலர் 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. வக்கீல் படிப்பு படிக்கிறவங்க, நல்லா படிக்கிறவங்க நல்லா வாதாடுவாங்க, நல்லா 1,00,000 ரூபாய் சம்பாதிப்பாங்க. சில வக்கீல் அணிவதற்கு கூட கோட்டே இருக்காது. எல்லாமே படிப்புல தான் ஆதாரப்பட்டிருக்குது. இந்த படிப்பு மிகவும் சகஜமானது. ஆனா இந்த இந்த படிப்பு ரொம்ப ஈஸி. இந்த ஞானம் ரொம்ப ஈஸி. யார் வேணாலும் படிக்க முடியுன்றாரு. சுயதர்சன சக்கரதாரியாக ஆகணும். அதாவது தங்களுடைய 84 பிறவிகளின் முதலிடை கடைசியை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த படிப்புல என்ன இருக்குது, எப்படி நம்ம 84 பிறவி எடுத்தோம், அந்த கதையை தானே சொல்லிட்டு இருக்கிறாரு. அதனால தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்க போய் சொல்லி கொடுக்கணும், அவ்வளவுதான். அதனால ரொம்ப ஈஸின்றாரு. சுயதர்சன சக்கரதாரி ஆகி 5 சுரூபத்தை புரிஞ்சுக்கணும். 84 பிறவி சக்கரத்தினுடைய முதல் இடைக்கடையை தெரிஞ்சுக்கணும். இப்போது இந்த முழு மரமும் உளுத்து போன நிலையில இப்ப இருக்குதுன்றாரு. இந்த முழு மரம் கல்பவிச்ச மரம், அந்த 800 கோடி ஆத்மாக்களும் இப்ப என்ன ஆயிட்டாங்க, தமோ பிரதான நிலையில இருக்கிறாங்க. அதனால இதை உளுத்து போன நிலையில இப்ப இருக்குன்றாரு. இது அஸ்திவாரமே இல்லை. ஏன்னா இது ஃபவுண்டேஷனே இல்லை. தேவதா தர்மம் தான் ஃபவுண்டேஷன், அதுவே இல்லை. இப்போ ஏதோ அந்த மரம் வந்து விழற நிலையில இருக்குது. மற்றபடி முழு மரமும் நின்றுட்டு இருக்குது. ஆனா அது ஃபவுண்டேஷனே இல்லாம முழு மரம் நின்றுட்டு இருக்குது. அந்த விழுதுகள் தான் தாங்கிட்டு இருக்குது. அது போல இந்த ஆதி சனாதன தேவதா தர்மம் இருந்தது, தண்டாக இருந்தது. அது இப்போது இல்லை சொல்றாரு. தர்மமே இல்லை. தர்மம் கீழானதாக, கர்மம் கீழானதாக ஆகிவிட்டது. தர்மமும் பிரஷ்டம், கர்மமும் பிரஷ்டம் கீழானதா இப்ப ஆயிடுச்சுன்றாரு. மனிதர்கள் யாருக்கும் சத்கதி அளிக்க முடியாது. எந்த ஒரு மனிதரும் வேற ஒரு மனுஷனுக்கு சத்கதியை கொடுக்கவே முடியாது. பாபா தான் அமர்ந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு புரிய வைக்கிறார். கடவுள் ஒருத்தர் தான் வந்து எல்லாரையும் கூட்டிட்டு போக முடியும். வேற எந்த ஒரு மனுஷனாலையும் சத்கதி கொடுக்க முடியாது. நீங்கள் எப்போதும் சுகமுடையவர்களாக ஆகிடுறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப நமக்கு பாபா எல்லாத்தையும் புரிய வச்சு எப்போதும் சுகமுடையவராக ஆக்கிடுறாரு. ஒருபோதும் அகால மரணமே நிகழாது. இன்னார் இறந்து விட்டார் என்ற வார்த்தையே அங்க இருப்பதில்லை. பாருங்க, இப்ப நம்ம படிக்க வச்சு இந்த மாதிரி ஆக்கிடுறாரு. நமக்கு மரணம்ன்ற வார்த்தையே காதிலே விழாது. சொர்க்கத்துல அந்த வார்த்தையே கேட்காத அளவுக்கு பண்ணி விட்டுறாரு. அந்த மாதிரி ஒரு வார்த்தையே சொர்க்கத்துல கிடையாது. எனவே பாபா வழி சொல்கின்றார். நிறைய பேருக்கு வழி சொன்னீங்கன்னா அவர்கள் உங்களுக்கு பலியாகி விடுவார்கள் சொல்லி சொல்றார். பாருங்க, இந்த ஞானம் நமக்கு தெரிஞ்சிருக்குது. மற்றவங்களுக்கு போய் நம்ம வழி சொன்னோம்னா நம்மகிட்ட அவங்க பலியாயிடுவாங்கன்றாரு. யாருக்காவது காட்சி கூட ஏற்படலாம்னு சொல்லி சொல்றாரு. காட்சி கூட தெரியும். காட்சி என்பது வெறும் குறிக்கோள் ஆகும். அதற்காக படிக்கவும் வேண்டும் அல்லவா சொல்லி சொல்றாரு. காட்சின்றது நமக்கு குறிக்கோள். அது வந்து கிடைக்கும், அது கடைசியா கிடைக்கும். எல்லாருக்கும் அந்த எதிர்கால காட்சி, ஃபரிஸ்தாவுடைய காட்சி, பிரம்மா பாபாவோட காட்சி எல்லாமே கிடைக்கும். சொர்க்கத்தினுடைய காட்சியெல்லாம் கிடைக்கும். ஆனா அதுலயே நம்ம புத்தி போயிடக்கூடாது. அதுக்காக இப்ப படிக்கணும் இல்லையா? படிக்கவும் செய்யணும். படிக்காமல் யாராவது வக்கீலாக முடியுமா சொல்லி பாபா கேட்குறாரு. படிச்சாதானே நல்ல போஸ்டிங்ல போக முடியும். படிக்காம வக்கீலாக முடியுமான்னு சொல்லி கேட்குறாரு. அது மாதிரி நம்ம படிச்சாதான் அங்க போய் நல்ல போஸ்டிங் பதவி கிடைக்குன்றாரு. காட்சி ஏற்பட்டது என்றால் முக்தி கிடைத்து விட்டது என்பதெல்லாம் கிடையாது. பக்தியில ஏதாவது ஒரு காட்சி கிடைச்சதுன்னா உடனே அவங்க அப்படியே திருப்தியாகி கடவுளே அப்படின்னு விழுந்துருவாங்க. அதோட அவங்களுக்கு ரொம்ப மோட்சம் கிடைச்ச மாதிரி நினைச்சுக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. பிறப்பிறப்புலேருந்தே விடுபட்டுட்ட மாதிரி நினச்சிக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. இப்போ காட்சி கிடைச்சாலும் முக்தி கிடைச்சதுன்னா கிடையாது. மீராவுக்கு கூட காட்சி ஏற்பட்டது, அதற்காக அவர் கிருஷ்ணபுரிக்கே சென்று விட்டார் என்பதெல்லாம் கிடையாது. மீரா வந்து
இந்த இந்த கலியுகத்திலே துவாபரயுகத்திலே இதுலயோ வாழ்ந்திருப்பாங்க. அவங்க அவங்களுக்கு காட்சி கிடைச்சது, கிருஷ்ணரோட காட்சி. அதுக்காக அவங்க போய் பரந்தாமத்து போயிட்டாங்களா, இல்ல சொர்க்கத்துக்கு போயிட்டாங்களா? இல்லையே, இங்கே தான் திரும்ப திரும்ப பிறந்து இப்ப எங்கேயோ இருப்பாங்க. அதனால பாபா சொல்றாரு, யாரும் காட்சி கிடைக்கிறதுனால முக்தி தாமம் பரந்தாமத்துக்கோ இல்ல சொர்க்கத்துக்கோ போக முடியாதுன்னு சொல்றாரு. அதுக்காக முயற்சி செய்யணும். சொர்க்கத்துக்கு போகணும், பரந்தாமத்துக்கு போகணும்னா நம்ம பாபாவை ஆத்மான்னு புரிஞ்சு பாபாவை நினைக்கணும். நல்லா யோகா பண்ணணும். ஜீவன் முக்தின்னா நம்ம உடம்புல இருந்தே இந்த பற்று இல்லாம வாழணும். நஷ்டா மோகா நினைவு சுரூபமாகி பாபா நினைவுல சரீரத்தை விடணும். அப்பதான் நமக்கு ஜீவன் முக்தியும் கிடைக்கும். அதனால முயற்சி செய்யணும். இதெல்லாம் அப்படியே காட்சி கிடைச்சாலும் உடனே நம்ம பரந்தாமோ சொர்க்கம்லாம் போக முடியாதுன்றாரு. தீவிர பக்தி செய்வதன் மூலம் காட்சி ஏற்படுகிறது. ஆனா யாருனாலும் தீவிரமா பக்தி செய்யறாங்கன்னா அவங்களுக்கு காட்சி கிடைக்குதுன்றாரு. ஏன்னா இவருதான் அந்த ட்ரெஸ் போட்டு போய் காட்சி காமிச்சிட்டு வந்துடுறாரு. என்ன பாவனையோட அவங்க கேட்குறாங்களோ அதே பாவனையோட காட்சி அவங்களுக்கு காமிக்கிறாரு. இப்போ முருகர் தான் எனக்கு காட்சி காட்டணும்னாலும் முருகராகவே போய் காட்சி காமிச்சிட்டு வந்துடுறாரு. எந்தெந்த சாமியாக அவங்க கேட்குறாங்களோ அந்தந்த சாமியாகவே அந்த ட்ரெஸ்ஸு ஒன்று இருக்குது, சூட்சும லோகத்தில் வச்சிருக்கிறாரு. அதை போட்டு காட்சி காமிச்சிட்டு வந்துடுறாரு. அது அவரே சொல்லியிருக்கிறாரு முரளியில். இங்கே உறுதியான நினைவாகும் சொல்லி பாபா சொல்கிறாரு. ஆனால் இங்கே காட்சிலாம் ஒன்றும் கிடையாது. இங்கே பாபாவை நினைக்கணும். பர்மனண்ட்டாக பாபா உறுதியாக நினைக்கணும் அப்படின்றாரு. சன்னியாசிகள் பிரம்ம ஞானியாகவும் தத்துவ ஞானியாகவும் ஆகிடுறாங்க. சன்னியாசி என்ன பண்றாங்க, வீட்டை விட்டு காட்டுக்கு போயிடுறாங்க. அங்க போயிட்டு பிரம்ம தத்துவத்தையே நினைக்கிறாங்க, அந்த வெட்ட வெளியே நினைக்கிறாங்க. தத்துவ ஞானியா ஆயிடுறாங்க. 6வது தத்துவமாகி அந்த பிரம்மத்தை நினைக்கிறாங்க, தத்துவ ஞானியா ஆயிடுறாங்க. ஆனா அந்த 6வது தத்துவம் தான் கடவுள் நினைச்சுக்கிறாங்க. அது பிரம்ம தத்துவத்தை கடவுள் நினைச்சுக்கிறாங்க. ஆனா பிரம்மம் வேற, கடவுள் வேற. பிரம்மத்தில் ஐக்கியமாகி விட வேண்டும், அவ்வளவுதான் அவங்களுடைய குறிக்கோள். அதுதான் பிரம்மத்தோட கலந்துடணும். ஆனா பாபா சொல்றாரு, பிரம்மம் ஒன்றும் பரமாத்மா இல்லை சொல்லி பாபா சொல்றாரு. பிரம்ம ஒன்றும் பரமாத்மா இல்லை அவரோட கலக்கிறதுக்கு. பரமாத்மா வேற, பிரம்மா அந்த இடம் வெட்ட வெளி வேற. அதில் போய் கலந்தா மட்டும் நம்ம மறுபிறவிய எடுக்க முடியாமல் இருக்குமா என்ன? எப்படி இருந்தாலும் இங்கே தான் பிறந்து வரணும். அதான் பாபா சொல்றாரு, இதெல்லாம் நீங்க முக்தி அடைஞ்சிருவோம் அப்படின்லாம் அந்த காட்சி கிடைச்சாலாம் முக்தி அடைய முடியாது, பிரம்மத்தோடலாம் ஐக்கியமாக முடியாது, பிரம்ம ஒன்றும் பரமாத்மா அல்லன்னு சொல்லி பாபா புரிய வைக்கிறார். தங்களுடைய தொழில் போன்றவற்றை சரீர நிர்வாகத்திற்காக செய்யுங்கள். இப்போ நீங்க உங்க வேலையெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். அது இப்போ உடம்ப நீங்க பராமரிக்கணும்னா சாப்பிடணும், 3 வேளையும் சாப்பிடணும், ட்ரெஸ் போடணும், அதுக்காக நீங்க சம்பாதிக்கணும், அதுக்காக நீங்க செய்யுங்கன்றாரு. ஆனால் தங்களை ட்ரஸ்டி என்று புரிந்து கொண்டு செய்தீர்கள் என்றால் உயர்ந்த பதவி கிடைக்கும் என்று பாபா புரிவிக்கிறார். எல்லாத்தையும் செய்யுங்க, ஆனா இது பொறுப்பாளரா நான் இருக்கிறேன். இந்த குடும்பத்துக்கு பாபா எனக்கு இந்த குடும்பத்தை கொடுத்துருக்கிறாரு, இந்த உடம்பு அவர் தான் கொடுத்துருக்காரு, இதை பராமரிக்கிற பொறுப்பு எனக்கு இருக்குது. அதனால நான் ட்ரஸ்டியா இருக்கிறேன். மற்றபடி அவர் மேல எல்லா சுமையும் போட்டுருவேன், அவர் பார்த்துக்குவாரு. ஆனா நான் செய்ய வேண்டியதை செய்வேன் அப்படின்ட்டு எதுலையும் நீங்க நான் சொன்னார்ல, நான் எனதுன்னே வராம பார்த்துக்காங்க. அந்த மாதிரி இருந்து நீங்க செஞ்சீங்கன்னா, புரிஞ்சுக்கிட்டு செஞ்சீங்கன்னா உங்களது இல்லை, எதுவுமே உங்களது இல்லை, இருக்கிற வரைக்கும் அனுபவிச்சுட்டு விட்டுட்டு போயிடுவேன். அந்த மாதிரி ஒரு உணர்வோட விருந்தாளி மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா உயர்ந்த பதவி கிடைக்கும்ட்டு பாபா புரிய வைக்கிறார். பிறகு பற்று உங்களுக்கு விலகிடும். அந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்தையும் புரிஞ்சுக்கிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எதன் மேலேயும் உங்களுக்கு பற்று இருக்காது, பற்று விலகிடும்ன்றாரு. இந்த பாபா எடுத்துக்கொண்டு என்ன செய்வார்? இவர் அனைத்தையும் விட்டு விட்டார் அல்லவா. இந்த பிரம்மா பாபா நம்மள்ட்ட இருந்து வாங்கி என்ன பண்ண போறாரு? அவரே எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு இல்லையா. வீடு வாசல் அல்லது மாளிகைகள் போன்றவை கட்ட வேண்டியதே இல்லை. இந்த கட்டிடம் கட்டுகிறோம் ஏனென்றால் நிறைய குழந்தைகள் வருவார்கள். இந்த பிரம்மா பாபா கூட இந்த வீடு வாசல் மாளிகைகள்லாம் அவர் கட்ட வேண்டியதே இல்லை. ஏன் கட்டுறாருன்னா, நிறைய பிகேஸ் வருவாங்க வருங்காலத்துல, 33 கோடி தேவர்கள் வருவாங்க இல்லையா. அவங்களுக்காக தான் அந்த நிறைய குழந்தைகள் வர்றதுக்காக தான் இந்த கட்டிடம் கட்டுறோம்னு சொல்றாரு. அபுரோட்டுல இருந்து இங்கு வரை வரிசை நிற்கும்னு சொல்லிக்கிறாரு பாருங்களா. கடைசியில அவ்வளோ கூட்டம் வந்துடும் மதுபனுக்கு. அதனாலதான் இப்பயே போயிட்டு வந்துருங்கன்னு சொல்றாங்க. மதுபனுக்கு இப்பயே போயிட்டு வந்துடும். கடைசி நேரம் நெருங்கிடுச்சுன்னா நம்மளால போக கூட முடியாது, உள்ளார கூட நுழைய முடியாது, அந்த மாதிரி கூட்டம் இருக்கும். அபுரோட்டுல இருந்து இங்கு வரை வரிசை நிற்கும்னு சொல்றாரு. இப்போது உங்களுடைய தாக்கம் ஏற்பட்டால் புத்தி கெட்டுவிடும். இப்பவே நம்மளை பத்தி தெரிஞ்சிருச்சு, நம்ம ஞானம் எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் புத்தி கெட்டு போயிடும். பெரிய மனிதர்கள் வருகிறார்கள் என்றால் கூட்டம் கூடிவிடும். அப்புறம் நிறைய பேர் இந்த பெரிய விஐபிஸ்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க. மதுபன் இப்பதான் கொஞ்சம் பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் வராங்க அப்படின்னா, நிறைய பிரபலமாயிடுச்சுன்னா கூட்டம் கூடிடும்ன்றாரு. உங்களுடைய தாக்கம் கடைசியில் தான் ஏற்பட வேண்டும், இப்போது இல்லை. பாபா சொல்றாரு, கடைசியில தான் இந்த மாதிரி தாக்கம்லாம் ஏற்படும், இப்ப இல்லை. ஏன் சொல்லுங்க? ஏன்னா
பாபாவை நினைக்கிறதுக்கு நமக்கு டைம் வேணும்ல, நம்ம பயிற்சியும் செய்யணும் இல்லையா, அதுக்காக டைம் வேணும். இப்போவே கூட்டம் கூடிச்சுன்னா நம்ம அவ்வளோதான், முடிஞ்சிடும், அப்புறம் ட்ராமாவே முடிஞ்சிடும், க்ளோஸ் ஆயிரும். அதனால் பாபா இதெல்லாம் நிறுத்தி வச்சிருக்கிறாரு. கடைசியில் தான் இது ஏற்பட வேண்டும், இப்போது இல்லை. பாபாவை நினைவு செய்வதற்கான பயிற்சி செய்யணும், அதன் மூலம்தான் உங்களுக்கு பாவம் அழியும். இப்போ பயிற்சி பண்ணுறது தான் நம்ம டைம் கொடுத்துருக்குறாரு. நம்ம மற்றபடி நம்ம வாழ்க்கையை வாழறதுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் கிடையாது. இப்போ நம்ம பாபாவை நினைக்கிறதுக்கு பயிற்சி செய்யறதுக்கு தான் இப்போ நமக்கு டைமே கொடுத்துருக்காரு. அதன் மூலம் தான் நம்மளோட பாவம் அழியும்னு சொல்றாரு. இப்படி நினைவில் சரீரத்தை விட வேண்டும். அப்படியே பாபாவை நினைச்சு நம்ம பாபா நினைவிலே சரீரத்தை விடணும்னு சொல்றாரு. சத்தியுகத்தில் சரீரத்தை விட்டால் ஒன்றை விட்டு விட்டு வேறொரு புதியதை எடுப்போம் என்று புரிந்து கொள்வார்கள். சொர்க்கத்துல அப்படியே பாம்பு தோலை உரிக்கிற மாதிரி தான், அது ஒன்றை உரிச்சிட்டு இன்னொன்று மாட்டிக்கும் பாம்பு. அது மாதிரி சொர்க்கத்தில் எல்லாம் மரணம்னா என்னன்னா, அவங்க மரணம்னா என்னன்னே தெரியாது. ஏன்னா அவங்க ட்ரெஸ்ஸு மாற்றுற மாதிரி தான் அவங்களுக்கு மரணம்னா அதான் புரிஞ்சிட்டு இருப்பாங்க. அதாவது இந்த ட்ரெஸ்ஸை கட்டிட்டு வேற ட்ரெஸ் போட போகிறேன் அப்படின்ட்டு புரிஞ்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கே என்ன பண்ணுறோம், நம்ம எவ்வளோ அட்டகாசம் பண்ணுறோம். ஒரு மரணம்னா அந்த உடம்பு விட்டு போயிட்டாங்கன்னா அவங்க வேற உடல் எடுத்து நடிக்க போயிருக்காங்க. ஆனால் எவ்வளோ ஒரு அட்டகாசம் நம்ம பண்ணுறோம். இங்கே அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அதோடைய தடபுடலாம் என்னென்னலாம் பண்ணி எல்லாம் அவ்வளோ சாஸ்திரம் சம்பிரதாயம்லாம் வச்சுட்டு அதை ஒரு 30 நாளைக்கு உட்காந்து அழுவோம் இல்லையா. ஆனால் சொர்க்கத்தில் அப்படி கிடையாது. ஒரு ட்ரெஸ்ஸை அப்படியே மாற்றிட்டு இன்னொரு ட்ரெஸ் போடுறேன், எனக்கு காட்சி கிடைக்குது, நான் அந்த இடத்துல போய் பிறக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே போயிடுவாங்களாம் அந்த உடலை விட்டு. அந்த மாதிரி புரிஞ்சுக்குவாங்களாம். அப்போ மரணம்னா அங்கே என்ன, இது சாதாரணம். இங்கே மரணம்னா அது பெரிய விஷயம். அதுதான் இங்கே ஓலமே, மரண ஓலமே இங்கே கலியுகத்தில் பெருசாக தெரியுது. இங்கே எவ்வளவு தேகாபிமானம் இருக்கிறது பாபா சொல்கிறார். இங்கே எவ்வளோ தேகாபிமானம். அந்த தேகத்தை தான் நான் பிடிச்சிட்டு இருக்கிறோம், அந்த நாகத்தை பிடிச்சிட்டு இருக்கிறோம். நாகமணியை பார்க்காம நாகத்தை பிடிச்சிட்டு உட்காந்துருக்குறோம். இந்த நாகம் ட்ரெஸ்ஸை கட்டி போடுது. அந்த ட்ரெஸ்ஸை பார்த்து அது அழுவுதா, தோலை பார்த்து அழுவுதா, ஐயோ போயிட்டேன்ட்டு. நம்ம தான் இங்கே அழுகுறோம். அதான் பாபா சொல்றாரு, வித்தியாசம் இருக்கிறது அல்லவா, இங்க அவ்வளோ தேகாபிமானம் இருக்கு, வித்தியாசம் இருக்குதுன்றாரு. இந்த விஷயங்கள் அனைத்தையும் குறித்து கொள்ள வேண்டும். பாபா சொல்றாரு, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்க குறிச்சு வச்சுக்கணும். இதுதான் நீங்க போயிட்டு சேவை செய்யணும், மற்றவங்க புரிய வைக்கணும், அன்பா சொல்லி புரிய வைக்கணும். ரொம்ப இதுவா சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்கவுங்க மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம புரிய வைக்கணும். அன்பா சொல்லி புரிய வைங்க. இதெல்லாம் குறிச்சிக்கோங்க, மற்றும் மற்றவர்களையும் குறித்து வைத்து கொள்ள செய்ய வேண்டும். நீங்களும் இந்த பாயிண்ட் எல்லாம் குறிச்சு வச்சுக்கோங்க, மற்றவங்களையும் இந்த பாயிண்ட் எல்லாம் குறிச்சு வைத்து கொள்ள செய்ய வேண்டும் சொல்றாரு. மற்றவர்களையும் தங்களுக்கு சமமாக வைரம் போல மாற்ற வேண்டும். இப்ப நம்ம எல்லாரையுமே நம்மள மாதிரி வைரம் மாதிரி மாத்தணும்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வைரம் மாதிரி மாறணும். எந்த அளவுக்கு முயற்சி செய்வீங்களோ அந்த அளவுக்கு நீங்க உயர்ந்த பதவியை அடைவீங்க சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப முயற்சி தான் நடந்துட்டு இருக்குது. எந்த அளவுக்கு பாபா நினைக்கிறோம், ஞானத்தை நல்லா உள்வாங்குறோமோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி அடைவீங்கன்னு சொல்றாரு. இதை பாபா தான் புரிய வைக்கின்றார். இவர் ஒன்றும் சாதுவோ மகாத்மாவோ இல்லை. இந்த விஷயங்கள் எல்லாம் ஞானத்தெல்லாம் சிவபாபா தான் புரிய வைக்கிறாரு, பிரம்மா பாபா மூலமா. பிரம்மா பாபா ஒரு கருவி. இவர் ஒன்றும், இந்த பிரம்மா பாபா ஒன்றும் ஒரு சாது சன்னியாசியோ மகாத்மாவோ இல்லை. இது கடவுளே இந்த விஷயங்கள்லாம் புரிய வைக்கிறார். இந்த ஞானம் மிகவும் மகிழ்ச்சிகரமானதாகும். இது எவ்வளோ ஜாலியா இருக்குது இந்த ஞானம் கேட்கறதுக்கு. இதை நீங்க நல்ல விதத்துல தாரணை செய்ய வேண்டும். இந்த ஞானத்தை நல்ல விதத்துல புத்தியில வச்சுக்கிட்டு அப்படியே சிந்தனை செய்யணும். அப்பதான் அது புத்தியில போய் அப்படியே அதுவாவே நம்ம மாறிக்கிட்டு வருவோம். பாபா சொன்னதை கேட்டோம், பிறகு இருந்த இடத்திலேயே இருந்து கொண்டோம் என்பது கிடையாது. பாபா சொல்றாரு பாருங்களேன், நான் அப்படியே முரளி கேட்டேன், அங்கேயே இருந்தேன், அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்றாரு. பாட்டில் கூட கேட்டீங்க அல்லவா, கூடவே அழைத்து செல்லுங்கள் என்று சொல்கிறார்கள். நீங்கள் இதற்கு முன்னால் இந்த விஷயங்களை எல்லாம் புரிஞ்சிக்கல, இப்போது பாபா புரிய வைக்கிறார், இப்போது நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. முன்னாடி எல்லாம் நம்ம இதெல்லாம் புரிஞ்சிக்கல, இப்ப பாபா புரிய வைக்கிறாரு, அதனால நம்ம புரிஞ்சுக்கிறோம். பாட்டு என்ன பாடியிருந்தாரு, கூடவே அழைத்து செல்லுங்கள்ல, பாவம் நிறைந்த உலகிலிருந்து எங்களை கூட்டிட்டு போங்கன்ட்டு நம்ம பாடணும். அதான் பாபா சொல்றாரு. பாட்டுல கூட நீங்க கேட்டீங்க இல்லையா, இந்த மாதிரி பாட்டு இருக்குதுன்ட்டு அப்படின்னு சொல்றாரு. அதாவது நம்ம இந்த பாபா சொல்றதெல்லாம் கேட்டு போய் சேவை செய்யணுன்றாரு. இருந்த இடத்துலயே உக்காந்துக்க கூடாதுன்னு சொல்றாரு. நல்லது. இனிமேல இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்காரம். நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். பாபா தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், படிப்பில் ஒருபோதும் கவனக்குறைவாக அலட்சியமாக இருக்கக்கூடாது. சுயதர்ஷன சக்கரதாரியாகி
இருக்க வேண்டும். வைரத்தை போலாக்கும் சேவை செய்ய வேண்டும். 2வது பாயிண்ட், உண்மையான வருமானத்தை ஈட்ட வேண்டும் மற்றும் ஈட்ட வைக்க வேண்டும். நம்ம உண்மையான வருமானமே இந்த ஞானம்தான். இந்த ஞானத்தை படிக்கிறதுல தான் இப்போ கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். மற்றும் மற்றவங்களையும் இந்த வருமானத்தை ஈட்ட வைக்க வேண்டும். தங்களுடைய பழைய பொருட்கள் அனைத்தையும் இப்போது மாற்றலாக்கிடணும். பழைய பொருள் எல்லாத்தையும் மாற்ற வேண்டும். கெட்ட சகவாசத்திலிருந்து தங்களை காத்து கொள்ள வேண்டும். இந்த மாயா விஷயங்கள்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. வரதானம், உலகத்தின் ஒளியாக ஆகி பக்தர்களை பார்வையாலேயே திருப்திப்படுத்தி விடக்கூடிய தரிசனத்திற்கு உகந்த மூர்த்தி ஆவீர்களாக என்ற வரதானம் கொடுக்கிறாரு. வரதானம் சூப்பரான வரதானம். உலகத்தின் ஒளியாக ஆகி, உலகத்துக்கே லைட் மாதிரி ஆகுங்க. அந்த மாதிரி ஆகி பக்தர்களை பார்வையாலேயே திருப்தி விடுறது. கடைக்கண் பார்வை பாராயோ அபிராமி தாயே அப்படின்லாம் பாடுவாங்க. அந்த பாட்டெலாம் மறந்து வச்சு பக்தியில பார்த்தீங்கன்னா அந்த கடைக்கண் பார்வைக்கு தான் அந்த பக்தர்கள் ஏங்கிட்டு இருக்கிறாங்களாம். அதில் பக்தர்களை பார்வையாலேயே திருப்திப்படுத்தி விடக்கூடிய தரிசனத்திற்கு உகந்த மூர்த்தியா இப்போ ஆவீங்களாக அப்படின்ட்டு வரதானம் கொடுக்குறாரு. எல்லாரும் இந்த தரிசனத்துக்காக காத்திருக்கிறாங்க. அந்த மாதிரி அந்த தரிசனத்துக்கு உகந்த மூர்த்தியா ஆவீர்களாக என்ற வரதானம் கொடுக்குறாரு. முழு உலகமே உலகத்தின் கண்களாகிய, பாருங்க எப்படியெல்லாம் சொல்றாரு, உலகத்தின் கண்களாகிய உங்களுடைய பார்வை பெறுவதற்கான எதிர்பார்ப்புல இருக்கிறாங்க. முழு உலகமே உலகத்தினுடைய கண்கள் யாரு? நம்ம தான். உங்களுடைய பார்வை பெறுவதற்காக எதிர்பார்ப்புல இருக்கிறாங்க. உலகத்தின் ஒளிகளாகிய நீங்கள் தங்களது சம்பூர்ண ஸ்டேஜ், முழுமையான நிலை அடைந்து விடும் பொழுதுதான், அதாவது சம்பூர்ணத்தா முழுமை என்ற கண்களை திறந்து விடும் பொழுதுதான் ஒரு நொடியில உலக மாற்றம் ஏற்படும்ன்றார். பாருங்களேன், அடிக்கடி இதேதான் சொல்லிட்டு இருக்கிறாரு. சம்பூர்ணத்தன்மை முழுமைத்தன்மை நீங்க அடையும் போது என்ன ஆயிடும், முடிஞ்சிரும்னு சொல்லி நேத்து கூட சொல்லியிருந்தாரு. சம்பூர்ண நிலை அடையும் போது உலக மாற்றம் நிகழும், வெற்றி கோஷம் ஏற்படும், நேத்து கூட சொல்லியிருந்தாரு. அதனால பாருங்க, இப்ப நம்மளுடைய சம்பூர்ண ஸ்டேஜ் முழுமை நிலை அடையும் போதுதான் உங்களுடைய உலக மாற்றம் ஏற்படும். உங்க கண்கள் திறந்து விடும் பொழுது ஒரு நொடியில் உலக மாற்றம் ஏற்படும். பிறகு தரிசனத்திற்கு உகந்த ஆத்மாக்களாகிய நீங்கள் தங்களது பார்வையினாலேயே பக்த ஆத்மாக்களை திருப்திப்படுத்தக்கூடியவர்களாக ஆகிடுவீங்க. கேட்கும் போதே சந்தோஷமா இருக்கு. தரிசனத்திற்கு உகந்த ஆத்மாக்களாக நம்ம பார்வை மூலமா பக்த ஆத்மாக்கள் திருப்தி ஆயிடுவாங்கன்னு சொல்றாரு. பார்வையினாலேயே திருப்திப்பட்டு விடக்கூடியவர்களின் நீண்ட கியூவே இப்ப இருக்குதான். அந்த மாதிரி ஒரு நீண்ட வரிசை இருக்குதான், அது பக்தர்களின் வரிசை. அவங்க நம்ம பார்வையை பார்த்தே திருப்தி அடைஞ்சு போயிடுவாங்களாம் கடைசியில. எதுவும் அவங்களுக்கு நீங்க ஞானங்கன்னா எதுவும் சொல்ல தேவையில்ல. இப்பதான் நம்ம மற்றவங்களாம் ஞானம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அது கூட நீங்க செய்ய தேவையில்ல. கடைசி டைம்ல உங்க பார்வையை பார்த்து அதிலே திருப்தி ஆகி போயிடுவாங்க. கடைக்கண் பார்வை பட்டவனே அபிராமி தாயன்ட்டு பாடுறாங்கல்ல, அப்படியே திருப்தி ஆயிட்டு போயிடுவாங்க. எனவே சம்பூர்ணத்தா என்ற கண்கள் திறந்திருக்கட்டும். இப்ப சொல்றாரு, சம்பூர்ணத்தா உங்களுடைய சம்பூர்ண தன்மை இருக்கு இல்லையா, அந்த கண்கள் இப்ப திறந்திருக்கட்டும். கண்களை கசக்குவது, இப்ப அதுக்காக என்ன செய்யணும்னு சொல்றாரு பாருங்க. இங்கதான் ட்விஸ்ட் வச்சாரு பாபா. இந்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். அதுக்காக இப்ப கண்ணை கசக்கிறது, மேலும் சங்கல்பங்களில் மூச்சு திணறுவதையும் தூங்கி விழுவதையும் நிறுத்தி விடுங்கள். பாபா சொல்றாரு பாருங்க, கண்ணை கசகிறது, அழறது, இதெல்லாம் செய்யவே கூடாதுன்றாரு. மேலும் சங்கல்பத்துல மூச்சு திணறுவது, எண்ணம் ஓட்டத்துல மூச்சு திணறி போயிடுது, அவ்வளோ எண்ணம் ஓடுது. அதாவது எண்ணம் இப்ப நிறைய ஓடுச்சுன்னா நம்மளால யோகா பண்ணும்போது கண்ணு அசைஞ்சுக்கிட்டே இருக்குமா, கண்ணு நிக்காதான், அதோடைய அந்த இது சிமிட்டிக்கிட்டே இருக்குமா. எப்ப அந்த சிமிட்டாம கண்ணு ஒரே நேரா இருக்குதோ யோகா பண்ணும்போது, அப்பதான் நமக்கு எண்ணங்களே இல்லைன்னு அர்த்தமா. அதனால இப்ப சங்கல்பங்களால நீங்க மூச்சு திணறுவது, தூங்கி விழுவது, இதெல்லாம் நிறுத்துங்க. தூங்கி விழுறவங்க முன்னாடி பக்தர்கள் திருப்தி அடைவாங்களா? பக்தர்கள் எந்த பார்வையை பார்க்க விரும்புறாங்க? கண்ணு திறந்து நம்ம பார்க்கறத தான் பார்க்க விரும்புறாங்க. அப்ப நம்ம யோகால தூங்கி விழுறோம்ல, பாவை எப்படி யோகால தூங்கி விழுறதெல்லாம் நிறுத்திருங்கன்றாரு. கண்கள் கசகுவது, சங்கல்பத்துல மூச்சு திணறுவது, தூங்கி விழுறத நிறுத்திருங்கன்னு சொல்லி பாபா சொன்னாரு. அப்போதுதான் தரிசனத்திற்குரிய மூர்த்தியாக ஆக முடிந்தவர் ஆவீர்கள் சொல்றாரு. பாருங்க எப்படி வச்சு அழகா புகழ்ந்துட்டு கடைசியில எப்படி சொல்றாரு பாருங்க. அப்ப எவ்வளோ நம்ம யோகா பண்ணும்போது எவ்வளோ நம்ம கவனம் கொடுக்கணும், எந்த அளவுக்கு நம்ம பாபா நினைக்கணும், இதெல்லாம் எப்படி நம்ம நீண்ட கால பயிற்சி இருந்தாதான் கடைசியில அந்த மாதிரி நம்மளால
காட்சி கொடுக்கக்கூடிய மூர்த்தியா மாற முடியும். அதனால சொல்றாரு. அப்போதுதான் உங்களால காட்சி கொடுக்கக்கூடிய மூர்த்தி ஆக முடிந்தவரா ஆவீங்கன்னு சொல்லிட்டாரு இன்னைக்கு வரதானத்துல. ஸ்லோகன்: நிர்மலமான தூய்மையான சுபாவம் பணிவுடைமையின் அடையாளமாகும். இப்ப ஜாதி பிரகாஷ் பண்ணி கூட சொல்லுவாங்க, நிர்மலத்தா நிர்மாணத்தா அப்படின்ட்டு. பணிவு, அதாவது அந்த தூய்மையான சுபாவம் யாருக்கு இருக்குதோ அவங்கதான், அதுதான் வந்து பணிவுடைமையின் அடையாளம்னு சொல்றாரு. தூய்மையான சுபாவம் இருந்தாதான் அது வந்து பணிவு கூடிய அடையாளம் அப்படின்றாரு. அதனால நிர்மலமானீர்கள் என்றால் வெற்றி உங்களுக்கு கிடைச்சிரும்ன்றாரு. தூய்மையான சுபாவம் வந்துருச்சுன்னா வெற்றி நம்ம பக்கம்தான், வெற்றி நமக்கு கிடைக்கும்னு சொல்லி பாபா சொல்லிட்டாங்க. தங்களது சக்திசாலி மனசா மூலமாக சகாஷ் சக்தி அளிக்கும் சேவை செய்யுங்கள். அவ்யக்தேஷாரா: மனம் புத்தியை ஒருமுகப்படுத்த வேண்டும் என்றால் மண்மனாபவ என்ற மந்திரத்தை எப்போது நினைவில் கொள்ளுங்கள். மண்மனாபவ என்ற மந்திரத்தின் நடைமுறை தாரணை மூலமாக முதல் நம்பரில் உங்களால கண்டிப்பா வர முடியுன்றார். மண்மனாபவ மந்திரத்தை பிராக்டிக்கலா தாரணை பண்ணி எந்த நேரமும் ஆத்மான்னு புரிஞ்சு பரமாத்மாவை நினைச்சிட்டே இருக்குது. இதை பிராக்டிக்கலா தாரணை பண்ணிட்டோம்னா முதல் நம்பர்ல நம்மளால வர முடியும். மனதின் ஒருமுக நிலை என்றால் ஒருவரின் நினைவில் இருப்பது. அதாவது ஒருமுக நிலைன்னா என்னது? அந்த ஒரு நம்மளுடைய எண்ணங்கள் வந்து ஒருமுகப்படுறது. ஒருத்தவங்களே நினைச்சிட்டு இருக்குது. நிறைய பேரை நினைச்சோன்னா ஒரே எண்ணம் அங்கேயும் இங்கேயும் ஓடுது இல்ல. ஒருத்தவங்களையே நினைச்சிட்டு இருக்கிறது தான் ஒருமுக நிலை. ஏகாகிரதா ஒருமுகப்படுவது தான் ஏகாந்தம், தனிமையாகும் சொல்றாரு. அனைத்து கவர்ச்சிகளின் அதிர்வலைகளிலிருந்து உள்முகமானவரா ஆனீகர் என்றால் அப்போதுதான் மனசா மூலமாக முழு உலகத்திற்கே உங்களால சகாஷ் கொடுக்கக்கூடிய சேவை செய்யக்கூடியவர்களாக ஆகிருவீங்கன்னு சொல்றாரு. இப்ப நம்ம அங்கங்க கவர்ச்சி பிடிச்சி இழுக்குதுல்ல, நமக்கு அங்கங்க ஒரு மாயாவோட கவர்ச்சி பக்கம் போகுது. எல்லாத்துல இருந்து விடுபட்டு அந்த அதிர்வலை வைப்ரேஷன்ல இருந்து விடுபட்டு உள்முகமானவங்களா மாற சொல்றாரு. நம்ம உள்நோக்கு முகமா மாறி, நான் ஆத்துமா நெற்றிபுறத்துல ஒரு குகையில உட்கார்ந்துருக்கிறேன், நான் ஒரு பாபா நினைவுல உட்கார்ந்துருக்கிறேன், அந்த மாதிரி ஒருமுகப்படுத்தக்கூடிய பயிற்சி செஞ்சீங்கன்னா எப்ப அந்த மாதிரி ஆகுறீங்களோ அப்ப நீங்க மனசா சேவை மூலமாக முழு உலகத்துக்கே உங்களால சக்தி கொடுக்கக்கூடிய சேவை செய்ய முடியும். அப்ப ஆயிடுவீங்கன்னு சொல்றாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம்.